ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு சூப்பர் டேஸ்டான தீபாவளி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் நெய்க்கடலைன்னு சொல்லுவாங்க. கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதில் செய்கிற மிக்சர் மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த பருப்பு இந்த மாதிரி நசுக்குனா அது நல்லா உடஞ்சி வரணும். அப்போ தான் அது நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே இதை பொரிச்சு எடுக்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் தாங்க நெய்க்கடலை, ஆனால் இது நெய்யில் நம்ம பொரிக்க போகிறதில்ல, எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். பருப்பை போட்டு விட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து அது நல்லா கிறிஸ்பியாகி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கணும். அண்ட் இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்பப்போ திருப்பி போடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டி அடி பிடிச்சிடாமல் இருக்கும். பருப்பு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா அதுவாகவே மேலே வந்துடும். இந்த இதில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு எவ்வளோ நிறையா இருந்தது, இப்போ பாருங்கள் அதுவாகவே மேலே வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் கரண்டியில் இருக்க ஓட்டை ரொம்ப பெருசாக இருந்ததுனால பருப்பு கீழே விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு அதை இது மேலே வச்சு நான் எடுத்துட்டேன். நான் இது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. இந்த கரண்டியோட இந்த வளையம் ரொம்ப கேப்பில் இருக்கும். இது இப்படி கீழே விழும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரில. ஒவ்வொரு டைமும் நான் ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு வழி அதையும் சமாளித்து எடுத்து போட்டாச்சு. அதில் லைட்டாக கொஞ்சம் ஒரு சில பருப்பு மட்டும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. பட் அதுவும் சாப்பிட நல்லா தான் இருந்தது. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குன்னாங்க. இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா அந்த எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா இதை நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஒருவேளை எல்லா பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பூண்டு நல்லா பொன்னிறமாக அது வறுபட்டு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை இந்த மாதிரி தோலோடு தட்டி போடுங்க. அப்போ தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக இதில் கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏன் பூண்டையும் கருவேப்பிலையும் ஒன்றா போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ரொம்ப லேட்டாக பொரியும். பட் கருவேப்பிலை சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதனால் நான் கருவேப்பிலையும் இதையும் தனித்தனியாக போட்டு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் அந்த பூண்டையும் நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பட்டாணி பருப்பு, அது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூளையும் உப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம நெய்க்கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த தீபாவளிக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்ச இதை விட ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி இல்லவே இல்லைங்க. இந்த வீடியோவை தீபாவளிக்கு ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்போ இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹாப்பி தீபாவளி.